வணக்கம் மேம். வணக்கம் சார். என் பேர் கிரீஷ். நான் லோக்கல் கார்ட் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் வரேன். ஓகே சார். உங்க பேரும் நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? சார் என்னோட பேர் கீதா. நான் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். ஆல்ரெடி எம்ஃபில் கிராஜுவேட்டு. நம்ம இந்த சொசைட்டிக்கு ஏதாவது நல்லதா பண்ணணும்னு நியூட்ரிஷன் கோர்ஸ் படித்தேன். எப்பவுமே ஒரு ஃபுட்டு தான் மெயின். நம்ம உடம்புக்கு அந்த நல்ல ஃபுட்டு இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும், வேலை செய்ய முடியும். எல்லாத்துக்குமே மெயின் வந்து நல்ல ஒரு ஃபுட்டு தான். சுயநலத்தோட பொதுநலமும் இருக்கணும், மற்றவங்களுக்கும் அது பயன்படணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மற்ற ஃபேமிலிக்கும் நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன். இதை ஏன் நம்ம பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ண ஆரம்பித்தேன் சார். என்ன பிராண்டில் பண்ணுறீங்க? நாங்கள் அமுதம்ங்கிற பேரில் 13 இயர்ஸாக ஹெல்த் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது என்டையர்லி வந்து சிறுதானியத்தை கொண்டு பண்ணது. ஃபர்ஸ்ட் முளைக்கட்டின சத்துமாவை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் ஹெல்த் மிக்ஸாக பண்ணணும், ஈஸி டு மேக்கா. அதுக்கப்புறம் நூடுல்ஸில் 4 வெரைட்டி இருக்கு, பாஸ்தாவில் 3 வெரைட்டி இருக்கு, குக்கீஸில் 4 வெரைட்டி பண்ணியிருக்கோம். முற்றிலும் இது எல்லாமே சிறுதானியத்தை கொண்டு பண்றது தான். அப்புறம் ஸ்நாக்ஸ்ல நல்ல ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் அதுல ஒரு 3 வெரைட்டி பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ரஸ்க் இருக்கு சார். இந்த மாதிரி ஒரு 23 ப்ராடக்ட் ட்ரெடிஷ்னலா பண்ணிட்டு இருக்கோம் சார். சிறுதானியத்துல நிறைய வெரைட்டி பண்றாங்க. மல்டி மில்லட் மியூஸ்லி பண்றோம் சார். அதுல எல்லா தானியம் மிக்சிங்கா இருக்கும். சாக்கோ மியூஸ்லி பசங்களுக்கு தகுந்த மாதிரி சின்ன பசங்க லைக் பண்ணுவாங்க. ஸ்ட்ராபெரி மியூஸ்லி லேடிஸ்ங்களுக்கு நல்லா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா கினோவா, கார்ன், ஜாவர் அந்த மாதிரி மெட்டீரியல் பண்ணியிருக்கோம். ஃப்ரூட்ஸ் ஸ்ட்ராபெரி, கிரான்பெரி, சையா சீடு, பிளாக் சீடு, பம்கின் சீடு அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. கினோவாங்கிறது ஒரு நேச்சுரல் மேஜிக் மெட்டீரியல் திங்ஸ். அது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்கு அதுல. அதனால அதுல மெயினா நாங்க சேர்க்கிற ப்ராடக்ட் எல்லாத்துலயும் அந்த கினோவா அதிகமா இருக்கும். கினோவா தான் என்ன, எங்க ஜெனரேஷனுக்கு அது தெரியாது. கினோவா சார், கினோவானா ஒரு தானியம். அரிசிக்கு பதிலாக நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஒரு தானியம். அது பார்த்தீங்கன்னா சோளம் மாதிரி இருக்கும். அது நிறைய நார் சத்து அதிகம் இருக்கு, நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. 9 டைப் ஆஃப் மெயின் அமினோ ஆசிட் இருக்கு, ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. அதனால இது நிறைய எங்களோட திங்ஸ்ல நிறைய ஐட்டத்துல நாங்க அதை சேர்த்துக்கிறோம் சார். உண்மையா இந்த பிசினஸ் ஏன் நீங்க சூஸ் பண்ணீங்க? இந்த ஃபீல்டு இந்த சமுதாயத்துக்கு நல்ல ஒரு ஹெல்த் கொடுக்கணும்னு நினைச்சேன். அந்த ஹெல்த் கொடுக்கும்போது நான் ஜிஹெச்ல ஒர்க் பண்ணினேன். பட் நான் ஒர்க் பண்ணேன்னா என்னோட மட்டும்தான் அந்த சம்பளம், எனக்கு மட்டும்தான் அது ரீச் ஆகும். இந்த சொசைட்டிக்கு என்னால ஒரு பங்கு நான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு ஹெல்த் ஃபுட்டு தயாரிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஹெல்த் ட்ரிங்கா ரெடி பண்ணினேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்தது என்ன தேவையோ மக்களுக்கு தேவையான தகுந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சார். மேடம், இந்த ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, பிளஸ் பிரெக்னென்ட் லேடிக்கு அது ஏதாவது சாப்பிட்ற ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் நீங்க தனியா பண்றீங்களா? கண்டிப்பா பண்றேன் சார். அது பாத்தீங்கன்னா ஹெல்த் ட்ரிங்க் வந்து 7 மந்த்ல இருந்து 70 வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. நேச்சுரலா பண்ணும்போது ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமா சார்? ஒன்றும் இல்லை, எல்லாமே ஹெல்த்தி தான். பாத்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு என்ன பிடிக்கும், பெரியவங்களுக்கு எது தேவை, கால்சியம் சப்ளிமெண்ட் எவ்வளவு தேவை, அந்த மாதிரி தகுந்த மாதிரி பண்றோம் சார். ஹெல்த் ட்ரிங்க்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிடலாம். 7 மந்த்ல இருந்து எல்லாருமே சாப்பிடலாம். ஒரு மார்னிங் வந்து பூஸ்டப்பா எனர்ஜி கிடைக்குதுன்னா எல்லாருமே சாப்பிடலாம். அதுக்கு ஏஜ் தேவையில்லைங்க சார். அப்புறம் பாத்தீங்கன்னா சாக்கோஸ் சிறுதானியத்தை கொண்டு பண்றோம். பருகு, சாமை, திணை இது எல்லாமே. இதுல ஃபைபர் நிறைய இருக்கு. அதே சமயம் ஒரு இட்லி தோசைக்கு பதிலாக இது கொடுக்கும்போது ஈஸி டு மேக்கா இருக்கு. மியூஸ்லியில 3 வெரைட்டி பண்ணுறோம் சார். சாக்கோ மியூஸ்லி பார்த்தீங்கன்னா பசங்க லைக் பண்ணுவாங்க. சாக்லேட்டுனாலே எல்லாருக்கும் விருப்பம் தான். அவங்களுக்கு தகுந்த மாதிரி சாக்கோ மியூஸ்லி பண்ணியிருக்கோம். அதுல பாதாம், திராட்சை இதெல்லாம் பசங்களுக்கு ஸ்கின் டோன் நல்லா இருக்கிற மாதிரி அதில் ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ராபெரி மியூஸ்லி பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தை பண்ணிட்டு அது கூடவே ஃப்ரூட்ஸ், நட்ஸ், சீட்ஸ் எல்லாமே. சீட்ஸ்னா பார்த்தீங்கன்னா சையா சீடு, பிளாக் சீடு, பம்கின் சீடு, ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குங்க சார். அதில் நம்ம பேசிக்கலாக ஃப்ரூட்ஸ் எந்த லேடிஸும் எடுத்துக்கிறதுல பசங்க சாப்பிடுவாங்க, வீட்டில் எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு விட்டுருவோம். அவங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி ஸ்ட்ராபெரி மியூஸ்லி பண்ணியிருக்கோம் சார். அது ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான். நாங்கள் பண்ணுற எல்லாத்துலேயுமே நாட்டு சக்கரை தாங்க சார். அப்புறம் மல்டி மியூஸ்லி, அது வந்து பெரியவங்களுக்கு, ஜென்ஸுங்க பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாங்க சார். அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். குக்கீஸ் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே என்டையர்லி வந்து சிறுதானியத்தை கொண்டு நேச்சுரலா நாட்டு சக்கரை வச்சு பண்றதுனால வரகு, சாமை, திணை, கம்பு, சோளம் இதெல்லாம் வச்சு 4 வெரைட்டில குக்கீஸ் பண்றோங்க சார். அது எல்லா வெரைட்டியுமே பசங்க லைக் பண்றாங்க சார். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யங்ஸ்டரா இருக்கட்டும், சில பேர் வந்து ஜிம்முக்கெல்லாம் போவாங்க. ஸ்பெசிஃபிக்கா நீங்க அந்த பவுடர் ஏதாவது பண்றீங்களா? மிக்சிங் அந்த மாதிரி எதுவும் பண்ணல சார். ஹெல்த் ட்ரிங்க் தான் பண்றோம். அதையே எல்லாரும் மார்னிங் வந்து ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்றது ஹெல்த் ட்ரிங்க் ஒரு 2 கப் எடுத்துட்டாலே அதுவே போதுமானது. புரோட்டீன் தான் வேணுங்கிறது இல்லை. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் டயட் இருக்கு. எல்லாமே கலந்து ஒரு 21 ஐட்டம் இன்க்ரீட் பண்றோம்.
எல்லாமே சேர்ந்து சாப்பிடும்போது ஹெல்த்தியா இருக்கு. புரோட்டீன் மாதிரி வேணும் எங்களுக்கு தேவை அப்படின்னா கூட நாங்க பண்ணி தரோங்க சார். நிறைய பேருக்கு ஒரு வாண்டட் இருந்துச்சுன்னா எங்களோட வேலையை நீங்க நல்லா ஹெல்த்தி ஆகணும், இப்போ ஒரு ஜிம்முக்கு போறாங்கன்னா வெயிட் லாஸ் ஆகணும், ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படிங்கிறது தாங்க சார். ஒரு ஸ்லிம் டயட் பவுடரோ ப்ரோட்டீன் பவுடரோ நாங்க எல்லாருக்கும் தேவையானதை நாங்க பண்ணி தர ரெடியா இருக்கோம் சார். மார்க்கெட்ல வந்து காம்படிட்டர் நிறைய இருக்காங்க, எப்படி கொண்டு போய் பப்ளிக் சேர்ப்பீங்க மேடம்? மெடிக்கல் ஷாப்ல, ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வச்சிருக்கோம். கஸ்டமருக்கு தேவை, அவங்க வெளியில போவாங்க, அந்த இடத்துல பர்டிகுலர் பிளேஸ்ல போகும்போது அவங்க ஈஸியா எடுத்துப்பாங்கன்னு அந்த இடத்துல வச்சிருக்கோம். அஸ் ஏ நியூட்ரிஷனா நாங்க வேல்யூ பேஸ்ட்ல நல்ல தரமா தயாரிச்சிருக்கோம். அமுதம்ங்கிற பேரு ரொம்ப குவாலிட்டியா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதை நீங்களும் நம்பி நீங்க அந்த நேம்ல 23 ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க தேடி வாங்குனீங்கன்னா எங்களோட ப்ராடக்ட் இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ இன்னும் நாங்க செஞ்சுட்டே இருப்போம். உங்களோட தேவைதான் எங்களோட சேவை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஒசூர் ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் வெளியிலையும் பண்ணிட்டு இருக்கோம். ஒசூர் லோக்கலில் வந்து நாங்கள் டோர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். தேவைப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அனுப்பி வைப்போம். எல்லாம் நியூட்ரிஷனாக நான் மட்டும் படிச்சிருந்தா வீட்டோட என் ஃபேமிலியை பார்த்துருப்பேன். இது எல்லாருக்கும் மக்கள் மத்தியில் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுனால இது வந்து கூடிய சீக்கிரம் ஆன்லைன் புக்கிங்க்கு ரெடி பண்ணிடுவோம். நீங்கள் எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறது தான் எங்களோட மோட்டோ சார். நாங்கள் ஒரு யோகா டீம் வச்சுருக்கோம். அதில் ஒரு 20-30 மெம்பர்ஸ் இருக்காங்க. எப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க என்னை பார்க்க வரும்போது நாங்கள் கம்புக்கூழ், ராகி, சோளம் அந்த மாதிரி ஹெல்த்தியாக வச்சுட்டு ஜாலியாக சாப்பிடுவோம். பப்ளிக்கோட ஃபீட்பேக் என்ன மாதிரி இருக்கும் சார்? 13 இயர்ஸாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கனாவே அது வந்து ஒரு லாங் டைம் ப்ராசஸ் தான். கஸ்டமரோட ரிவ்யூஸ் நிறையா இருக்கிறதுனால தான் நாங்கள் மேலே பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹெல்த் மிக்ஸில் ஆரம்பிச்சது வந்து இப்போ 23 ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்குங்க. எங்களுடைய லோக்கல் கார்ட் ஆப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ 6 மந்த்தாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நம்ம லோக்கல் கார்ட் வந்து நல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நல்ல பிளாட்ஃபார்மாக எனக்கு அது கிடைச்சிருக்கு. லாஸ்ட்டாக ஒரு ஈவெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஈவெண்ட்டில் கலந்துட்ட போது நல்ல ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைச்சிதுங்க. லோக்கல் கார்ட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. எனக்கு நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்துக்கு என்ன பிஸ்னஸ் கொண்டு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறது நான் நம்பியிருக்கேன் சார். உங்களுடைய பிஸ்னஸ் பற்றியும் உங்களுடைய சேலஞ்சஸ் பற்றியும் எல்லாமே பகிர்ந்ததுக்கு ஒரு மிக்க நன்றி. நன்றி சார். சிறுதானியங்களில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருப்பதால் நமது ஆரோக்கியத்தின் நலன் கருதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று 2023ஆம் ஆண்டை சர்வதேச சிறுதானியங்களின் ஆண்டாக ஐநா பொது சபை அங்கீகரித்திருந்தது. ஆகவே சிறுதானியங்கள் பயன்பாட்டை மக்கள் இயக்கமாக மாற்றுவதை இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். சர்வதேச அரங்கில் இந்தியாவை சிறுதானியங்களின் மையமாக மாற்றவும் மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஆகவே சிறுதானியங்களின் முக்கியத்துவத்தை மோடி அவர்களே பரிந்துரைக்கும் போது அதன் முக்கியத்துவத்தை மக்கள் உணர்ந்து தினமும் வழக்கத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தினந்தோறும் ஒரு முறையாவது சிறுதானியங்களை பயன்படுத்துங்கள். எங்கள் அமுதம் ப்ராடக்ட் முழுவதும் சிறுதானியங்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்.